காசாவில் இஸ்ரேல் இதுவரை காலம் நடத்தியது ஒரு இனப்படுகொலை என்பதை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தான் வெளியிட்டுள்ள விரிவான அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது தெரிவித்திருக்கும் இந்த அறிக்கையானது அங்கு நடைபெற்றிருக்கின்ற கொடூரங்களை வெட்ட வெளிச்சமாக காட்டுவதுடன் அது ஒரு மனித இனத்துக்கு எதிரான ஒரு சம்பவம் என்பதையும் தெளிவாக குறிப்பிடுகின்றது. அப்படி அந்த அறிக்கை என்னதான் தெரிவிக்கின்றது, அதன் விரிவான பகுதிகளை இந்த காணொளியிலே விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சஜன் ராஜ். நேற்று, அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி, ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு 72 பக்கங்களை கொண்ட விரிவான அறிக்கை ஒன்றை, அதாவது காசாவில் கடந்த 2 வருட காலங்களாக இஸ்ரேலினால் நடத்தப்பட்ட போரின் போது நடைபெற்ற மனித அவலங்களை வெளியிடும் வகையில் அல்லது உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையானது கடந்த அக்டோபர் 7, 2023 கடந்த ஜூலை 31, 2025 வரை இடைப்பட்ட இந்த 2 வருட காலப்பகுதியில் நடைபெற்ற சம்பவங்களையும் அவற்றிற்கான குறிப்பிட்ட ஆதாரங்கள் மற்றும் செவ்விகள் மற்றும் இதர புகைப்பட காணொளி ஆதாரங்களை வைத்துக்கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. முதலாவதாக, இந்த ஆணைக்குழுவானது அங்கு நடைபெற்றிருப்பது ஒரு மனித படுகொலை, அதாவது ஒரு ஜினோசைட் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஜினோசைட் ஆனது பொதுவாக ஒரு குழுவான மக்களை கொலை செய்து அழிப்பதும் அவர்களுடைய வம்சத்தை அழிப்பதும் அவர்களுக்கு தொடர்ச்சியான மென்டல் மற்றும் பிசிக்கல் ரீதியான இன்ஜர்ட், அதாவது காயப்படுத்துவது, அவர்களை தொடர்ச்சியான பிசிக்கல், அதாவது உடல் ரீதியாக காயப்படுத்தி முடக்குவது போன்ற சம்பவங்களை இந்த ஜினோசைட் ஆனது கொண்டிருக்கின்றது. இதை தொடர்பான அனைத்து சம்பவங்கள், அதாவது சிம்டம்ஸும் இந்த தாக்குதல், இந்த போரில் காணப்படுவதாகவும் இது வேண்டுமென்றே நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை போலத்தான் தெரிகிறது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெளிவாக தெரிவிக்கின்றது. குறிப்பாக இந்த ஆணைக்குழுவானது தெரிவிக்கின்றது, கடந்த 2 வருட காலங்களில் நடைபெற்ற போரின் போது கிட்டத்தட்ட 60,000 மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 60,000 பேரில் ஏறத்தாழ 17,000 பேர் சிறுவர்கள் என்றும் 9,000ற்கு அதிகமான பெண்கள் என்றும் தெரிவிக்கின்றார்கள். இந்த தகவல்களை பார்க்கும் பொழுது ஏறத்தாழ ஒரு 46%